Once again, okay, in this session today, we are going to discuss the dosage compensation and the sex linked inheritance. Dosage compensation is a very important phenomenon. Dosage compensation for body. You know what is dosage compensation? So previous class we have discussed the sex determination, autosome and allosomes. Autosomes that responsible for the transmission of the bodily characters. The allosome or the sex chromosomes responsible for the determination of the sex of the individual. Take human being. In human being, that is female XX, male XY. Okay, XX in female, XY in male, female, male. அப்புறம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம இதில் வந்து ஆட்டோசோம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆட்டோசோம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்லுவேன் ஒரு ஒன் தட் இஸ் ஸ்போம் கண்டைன் எக்ஸ், ஓகே, அனதர் ஸ்போம் கண்டைன் ஒய் அப்படின்னு சொல்லுவேன். இதில் நீங்கள் வந்து ஒய் மட்டும் எடுத்துக்கக்கூடாது, புரியுதுங்களா? தட் இஸ் என்ன 44 ரிமைனிங் இருக்குது, 44. அப்போ 22 ப்ளஸ் அப்படி எடுத்துக்கணும், 22 ப்ளஸ் ஒய், 22 ப்ளஸ் எக்ஸ். ஆட்டோசோம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்புறம் எக்ஸ் குரோமோசோம் XO டைப் சொன்னோம். ஒன்றில் வந்து நோ எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னா எப்படி சார் ஒன்றுமே இல்லாமல் 0 ஸ்போம் இருக்குமான்னு கேட்கக்கூடாது. அங்கே ஒன்லி என்ன இருக்கும்? ஆட்டோசோம்ஸ் இருக்கும், செக்ஸ் குரோமோசோம் தான் இருக்காது. ஓகே, இதெல்லாம் ஆல் கீப் இன் யுவர் மைண்ட். ஓகே, தட்ஸ் ஆல். யூ கம்மிங் டு திஸ் டோசேஜ் காம்பன்சேஷன். இப்போ இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தட் செக்ஸ் குரோமோசோம் இன்வால்வ். இங்கே பாருங்கள், ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் இருக்குது, மேலுக்கு பாருங்க how many x chromosome are there? In case of male, only 1. see, அப்ப என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1949ல பார் அண்ட் பெட்ராம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க. சம்திங் என்னன்னு சொல்றேன், அதுதான் இங்க கிளைமேக்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாது அது. ஓகே, இந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணுங்க. 1949ல பார் அண்ட் பெட்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் டென்ஸ் பாடி, ஒரு கண்டென்ஸ்டு பாடி. ஓகே, பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா நர்வ் செல்லில். ஓகே, நர்வ் செல்ல ஒரு டார்க் கண்டென்ஸ்டு பாடி ஃபீமேல் கேட்ல அப்சர்வ் பண்றாங்க, ஒரு டார்க் டென்ஸ் பாடி. பட் இட் இஸ் ஆப்சென்ட் இன் தி மேல் கேட்ல இல்ல. புரியுதுங்களா? ஃபீமேல் கேட்ல அப்சர்வ் பண்றாங்க ஒரு டார்க் டென்ஸ் பாடி, அது இல்ல. ஓகே, அந்த ஒரு கண்டென்ஸ்டு பாடி அது என்ன, வாட் இஸ் தேர், என்ன அது அப்படின்னா தட் இஸ் அவங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் கால்டு செக்ஸ் குரோமாட்டின் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஸ் குரோமாட்டின் அங்க வந்துட்டோம். செக்ஸ் குரோமாட்டின் கிராஜுவலா வரும். அவங்க அது என்ன, அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, பார் பாடி அப்படின்னு சொல்றாங்க. பார் பாடி, பாருங்க பார் பாடி வந்துருச்சு. ஒரு டார்க் டென்ஸ் பாடி நர்வ் செல் ஆஃப் தி ஃபீமேல் கேட்ல அப்சர்வ் பண்றாங்க. ஓகே, அவங்க அதை செக்ஸ் குரோமாட்டின் அப்படின்னு சொல்றாங்க. லேட்டர் அவங்களே அதை பார் பாடி இவங்க அப்சர்வ் பண்ணதுனால அந்த இன் ஆர்டர் டு ஹானர் தி டிஸ்கவரர்ஸ் பார் பாடின்னு சொல்றாங்க.
இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றோம், தட் இஸ் டோசேஜ் காம்பன்சேஷன். அவ்வளவுதான், வந்தாச்சு. டோசேஜ் காம்பன்சேஷன் அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, ஸ்மால் கான்செப்ட். இங்க பாருங்க, செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஃபீமேல்ல 2 இருக்காங்க, மேல்ல ஒரு எக்ஸ் தான் இருக்குது. என்ன சார் நியாயம் அது? அங்க 2, மேலுக்கு 1. அப்ப என்ன பண்றாங்க, அதுதான் வந்து டோசேஜ். இன் ஆர்டர் டு மெயின்டைன் தி டோசேஜ் நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இன் male and female, in male and female, one of the X chromosomes, listen carefully, okay, this is the climax answer. One of the X chromosome is condensed, okay, என்ன ஆகுது? அப்படியே கண்டென்ஸ் ஆயிடுது, shrink ஆகுது, okay, it is condensed and become non functional. அதாங்க பார் பாடி. அவ்வளவுதான். okay, இதான் பார் பாடி. அவ்வளவுதான், முடிஞ்சு. One of the X chromosome in female is condensed, become non-functional. Why? To maintain that equality, dosage. So dosage, okay, to balance equilibrium. சரிங்களா? அப்ப இங்கேயும் பாருங்க, இது become condensed, become non-functional. அப்ப பாருங்க, இங்கேயும் ஒரு functional X, இங்கேயும் ஒரு functional X chromosome. Okay. This is called Bohr body. This condensed structure is called Bohr body. அப்ப பார் பாடி எங்க இருக்கும்? அதான் எங்க ஸ்டேட்மெண்ட். It is found only in the female, not male. That's all. சரி, எவ்வளவு பார் பாடி இருக்கிறது? அதுக்கு ஏதாவது கால்குலேஷன் இருக்கா? How to calculate the number of பார் பாடிஸ்? எத்தனை எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கோ அது -1. அவ்வளவுதான். எத்தனை எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கோ அது -1. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க, XXY அந்த காம்பினேஷன், இது குரோமோசோம்ல அப்நார்மாலிட்டிஸ். இப்போ உங்களுக்கு எத்தனை பார் பாடி இருக்குன்னா தட் இஸ் 2X இருக்குது. அப்போ 2 -1 அப்போ என்ன இருக்கும்? 1. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸ் குரோமோசோம்ஸ், ஓகே, அதை -1 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் -1 பண்ணா we can get the number of Bohr bodies. புரியுதுங்களா? yes, number of X chromosomes -1. so 1 Bohr body இருக்குவாங்க. ஓகே. so number of Bohr bodies இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். Okay, then next, so in order to maintain the equal dosage, one of the X chromosome is condensed, become non-functional, called Bohr body. So Bohr and Bertram first discovered. Then later, so Mary Lyon, okay, நான் சொன்னதுதான் அந்த கான்செப்ட் தான் அது. மேரி லயான் அவங்க சொன்னதுதான் நான் கான்செப்ட். மேரி லயான் வந்து என்ன சொல்றாங்க, ஓகே, அது ரொம்ப டைட்டா காயில் ஆயிருக்குது. அவங்க தட் இஸ் அது ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ தட் பிகம்ஸ் ஹைலி காயில்ட். ஓகே, தட் நான் ஃபங்க்ஷனல் ஹைலி காயில்டு இஸ் கால்டு ஹெட்ரோக்ரோமேட்டின். ஓகே, ஹெட்ரோக்ரோமேட்டின் நம்ம இதை படிச்சிருப்போம். ஹெட்ரோக்ரோமேட்டிக் ரீஜன், யூக்ரோமேட்டிக் ரீஜன் படிச்சிருப்பீங்க. அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமாட்டின் ரெட்டிகுலத்தில் இருக்கும். அந்த யூக்ரோமேட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல். ஓகே, யூக்ரோமேட்டின் வந்து ஃபங்க்ஷனல். ஓகே, அண்ட் ஹெட்ரோக்ரோமேட்டின் நான் ஃபங்க்ஷனல். இப்போ தெரியுதுங்களா? ஸோ அதான் இது த ஹெட்ரோக்ரோமேட்டின் டைட்லி காயில்டு இன்டு எ நான் ஃபங்க்ஷனல் ஹெட்ரோக்ரோமேட்டின். ஓகே, இதெல்லாமே எவ்ரிதிங் வந்து ஹைபோதீசிஸ் கண்ணா, இதெல்லாமே ஹைபோதீசிஸ். இதை லயன் ப்ரப்போஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க வந்து பிகம் ஹைலி காயில்டு, பிகம் இன்ஆக்டிவ், தட் இஸ் கால்டு ஹைட்ரோக்ரோமேட்டின். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து திஸ் கான்செப்ட் ப்ரப்போஸ்டு பை தி மேரி லயான், தட்ஸ் வை திஸ் இஸ் கால்டு லயன் ஹைபோதீசிஸ். லயான்ஸ் ஹைபோதீசிஸ். ஹைபோதீசிஸ் மீன்ஸ் கெஸ். ஓகே, இட்ஸ் a guess. In future it may be altered, it may be, I said already, only principles, law, rules. So these are experimentally proven facts. This is purely
hypothesis. That's all. Any doubt? No doubt. Thank you. This is dosage compensation, a bar body. So completed. The next is the sex determination. So we are discussing the sex determination, various types, chromosomal basis of the that sex inheritance were discussed. The next is in honeybee, one peculiar type of sexual reproduction is seen, that is called haplodiploidy. That is called haplodiploidy. Very important. 5 marks, 1, 2 or 3 marks hard question is there in this area. ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் ஒரு ஹார்ட் கொஸ்டின் இந்த ஏரியாவில் இருந்து இருக்குது, அதை நான் சொல்லுவேன். ஹாப்ளோடிப்ளாய்டி மெக்கானிசம் இன் ஹனிபி. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன பிளான், எக் இருக்கும், எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அப்ளைட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், ஆப் செட் ஆஃப் குரோமோசோம், தென் ஸ்போம் இருக்கும். ஓகே, ஸ்போம் அப்ளைட், ரெண்டு ஃபியூஸ் ஆவாங்க, ஃபியூஸ் ஆகிட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும், தென் ஜைகோட், தென் ஃபர்தர் embryo develops and delivered as the young one. So this is the normal mode of sexual reproduction. So the haploid egg plus the haploid sperm fuse and n plus n, 2n zygote is formed. Okay, 2n zygote is formed. That number of chromosome which is regained. So in order to maintain the number of chromosome during the gamete formation, that meiosis cell division takes place. These are basic things you know already. Okay, but in honeybees, so sometimes without the act of fertilization, the egg directly develop into young ones. அப்ப எக் வந்து வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் டெவலப் ஆகும், யங் ஒன் பெர்ஃபெக்ட் யங் ஒன் டெவலப் ஆகும். அதை நீங்க எதுவும் பாதர் பண்ண வேணாம், அவங்க யங் ஒன் பெர்ஃபெக்டாவே இருப்பாங்க வித் ஆல் கேரக்டர்ஸ். புரியுதுங்களா? ஸோ வித்தவுட் தி ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இந்த ஹெப்ளாய்டு எக் வந்து டைரக்ட்லி டெவலப் இன்டு யங் ஒன். அப்ப இந்த யங் ஒன் எப்படி இருப்பாங்க? கமான், இந்த யங் ஒன் வந்து haploid in nature, half set of in the body la, though it is adult organism, so without the act of fertilization egg direct young one develop ஆனதுல அந்த பாடியில, அந்த adult பாடியில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? haploid half set of chromosome இருக்கும். யார் வந்து fertilization ஆயிட்டு zygote form ஆயிட்டு that 2n regain ஆயிட்டு டெவலப் ஆகுறாங்களோ அவங்க வந்து, so in that body of that organism's body, that is 2n diploid number of chromosomes இருக்கும். so அதான் வந்துச்சுங்க haplodiploidy mechanism. இது honeybeesல இருக்குது haplodiploidy. Simply in honeybees there is a perfect sexual reproduction, so gametes produced, okay, haploid gametes and fuse, okay, haploid that is haploid gametes fuse and diploid zygote develop into young one. Sometimes without the act of fertilization egg itself develop into young one. So that mechanism is called haplodiploidy. எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். Listen. பாத்தீங்களா? நான் சொன்னதுதான். Fertilized egg. Suppose the egg is fertilized. Fertilized egg means 2n. Okay. Fertilized egg that diploid or 2n. That fertilized egg develop into female. Fertilized egg develop into female. படிச்சிருப்பீங்க நீ. Fertilized egg develop into female. அல்ல என்ன சார் queen bee and worker னு கொடுத்திருக்காங்களா? என்ன சார் எனக்கு புரியலையே. So all fertilized egg female ஆகும்,
அதுல யாரு ராயல் ஜெல்லி. so the one which feed the royal jelly அவங்க becomes the queen of the family. that means இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ராணி தேனின்னு சொல்லுவாங்க. so she is the one and only fertile female. fertile female அப்படின்னா able to reproduce. அவங்க தான் எக் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப all fertilized egg develop into female. அதுல யாரு ராயல் ஜெல்லி சாப்பிடுறாங்களோ அவங்கள கியூனா டெவலப் ஆவாங்க. for other females அது become worker. that other females become worker. அவங்க என்னது female but not fertile, they are sterile. important. அவங்க they are the sterile workers ஆயிடுவாங்க. okay, come to the additional information. நமக்கு வாங்க, அப்ப fertilized egg female டெவலப் ஆயிட்டாங்க. unfertilized egg, come to the unfertilized egg. unfertilized egg வந்து என்ன develop into male or drones. male or drone. அப்ப males எல்லாம் haploid. மேல்ஸ் எல்லாம் யூஸ்வலா அவங்க பாடியில வந்து என்ன இருக்கும், ஆல் மேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா half number of chromosomes இருக்கும். ஓகே, ஃபீமேல்ல டபுள் செட் ஆஃப் டிப்ளாய்டு இருக்கும். அது ஹாப்ளோடிப்ளாய்டு மெக்கானிசம். ஓகே, this mechanism is called haplodiploidy. so one I said, one hard question is there from this area. What is the usual mechanism of sexual reproduction? Male organism, female organism. Male organism possess a male reproductive system. Female organism possess a female reproductive system. Okay, female reproductive system இருக்கும். Male reproductive system sperm produce பண்ணும், male gamete namely sperm. female reproductive system வந்து female gamete ovum produce பண்ணும். this is called gametogenesis. during the gametogenesis என்ன cell division, என்ன type of cell division நடக்கும்? meiosis cell division நடக்கும். okay, very clear? why there is a meiosis cell division during the gametogenesis? in order to maintain the chromosome number constant. actually இங்க வந்து பாத்தீங்கன்னா 2n இருக்கும், gametல வந்து என்ன இருக்கணும், n இருக்கணும். அப்ப in order to reduce the chromosome number, that reduction division takes place, meiosis நடக்கும். okay, இந்த point அப்படியே மைண்ட்ல keep in the mind. இப்ப இங்க வாங்க, come here. in honeybees, during gamete formation no meiosis division takes place. why? very good, you are all intelligent, clever. already it is the males are produced by without the act of fertilization. already in the body of the male there is only half set of chromosome. so once again there is no need for the meiosis cell division. so that in males, in honeybees, during the gametogenesis, particularly male gametogenesis, no meiosis cell division takes place. one of the important hard question in this area. okay, hard question, higher order thinking. இப்படி தான் question இருக்கும். so please listen carefully. this mechanism is called haplodiploid. see, in science, in nature, for all incidents, that is the reason. nothing is சும்மா just like that. சும்மா எல்லாம் கிடையவே கிடையாது. நேச்சர்ல எதுவுமே சும்மா கிடையாது, எல்லாமே ஒரு பர்பஸ் இருக்குது. பர்பஸ் இருக்கு. ஐ ஃப்ரண்ட்ல இருக்குது, ஐ லிட், ஐ லேஷஸ். நமக்கு ஏன் இயர் லோப் பின்னா இருக்குது, டு கலெக்ட் தி சவுண்ட். so each and every one, so behind that there is a perfect reason is there. so இங்க ஏன் சார் அது மாதிரி நடக்கணும், ஏன் நடக்கணும்?
பாருங்க ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக டெவலப் ஆகுது. அதுலேயும் பாருங்க ஆல் தி ஃபெர்டிலைஸ்டு பாருங்க எல்லா அந்த ஃபீமேல் யங் ஒன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டைலாக இருக்குல்ல. ஒருத்தவங்க தான் ஃபெர்டைலாக இருக்காங்க, அவங்க தான் குயின் பீன்னு சொல்கிறோம், ராணி. ஓகே, அவங்க தான் ராணி. மற்றவங்கெல்லாம் அதர்ஸ் ஆர் தி sterile female called workers, all the functions. ஏன் இது நடக்கணும்? What is the purpose? What is significance of this kind of haplodiploid mechanism? What is the purpose? The kin selection. Very simple. The kin selection னு பேரு. Kin selection என்ன? Kin means relatives. Relatives. இன்விடேஷன்ல அடிக்கிறப்ப லாஸ்ட்ல ஒரு லைன் ஆட் பண்றாங்க, கித் அண்ட் கின் அப்படின்னு அடிப்பாங்க. கித் அண்ட் கின், நட்பும் உறவும். அந்த கின் இஸ் நத்திங் பட் அந்த மீனிங் இட்ஸ் ரிலேட்டிவ், சொந்தம். அப்ப அங்க பாருங்க என்ன 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 ஒரு மெக்கானிசம் பாருங்க. இப்ப நம்ம வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? யாராவது ரிலேஷன்ஸை கூட்டு வந்து, தாத்தா பாட்டி அத்தை, அது மாதிரி யாராவது ஊர்ல இருந்து கூட்டு நம்ம வச்சுக்கிறோம் ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் சர்வை அந்த டைம்ல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த குயின் பீ வந்து அவங்களுக்கு வேலை செய்யறதுக்குன்னு பாருங்க ஒரு ஸ்லேவரி, ஒரு கூட்டத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. எல்லாரும் கியூனா இருந்தா அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ண முடியுமா? எல்லாரும் ராஜா இருந்தா தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன் ஆயிடுவான். அப்புறம் அதனால ஒருத்தவங்க தான் இருக்கணும் ராணி, மற்றவங்களாம் எனக்கு நீங்க சர்வ் பண்ணணும், எனக்கு நீங்க ஸ்லேவ்ஸா இருக்கணும். அங்க பாருங்க ஒரு 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 பெரிய ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் அங்க பண்ணி வச்சிருக்கு. நீ எனக்கு அடிமையா இருக்கணும், எனக்கு வேலை பார்க்கணும், எனக்கு நீங்க சொந்தக்காரவனா இருக்கணும், எனக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன் ஆர்டர் டு kin selection make others to work. So this type of haplodiploid it takes place. அதை விட இங்க என்ன பண்ணுது பாருங்க, குயின் பீ என்ன பண்ணுது பாருங்க, அது ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. அது ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. அதர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஏதோ சம்திங் சூனியம் வைக்கிற மாதிரி. மற்ற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்க ஃபீமேல், அவங்க ஏதாவது ஃபெர்டைல் ஆயிட்டு நம்மளுக்கு ஏதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களே என்ன பண்றாங்க, அவங்களையும் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஃபெர்டிலிட்டி வந்துட போதுன்னு சொல்லிட்டு அதையும் சப்ரஸ் பண்றாங்க. பாருங்க, தட் இஸ் 120% ரொம்ப கான்சியஸா இருக்குது. ஃபார்மிங் ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட், ஒரு காலனி, ஒரு கலோனியல், ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அப்போ ஒரு ஹெட்னு இருக்கணும். நம்ம பார்த்துருக்கோம், ராஜா இருப்பாங்க, அவங்க கீழே என்ன இருப்பாங்க, இருக்காங்க அப்படியே என்ன கீழே. அப்போ ராஜா தான் ஹெட். ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்கும், 2 பேரும் தான் சண்டை வந்துடும் உங்களுக்குள்ள. So அதே மாதிரி, so in order to maintain that social life, that colonial life, so this type of to produce the kin selection, this type of haplodiploid is found in case of honeybees. Okay, ரொம்ப more than that discuss பண்ணியாச்சு, இந்த அளவுக்குலாம் தேவையில்லை. So in detail we have discussed. Shall I go to next slide? Okay, thank you. Then next concept is sex linked inheritance. So that's all kanna. Nama so far nama one particular topic we have completed. Sex determination, eppadi male sex, female sex eppadi form ஆகுது, அது so far நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். So next நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம், next கான்செப்ட் போயிட்டோம். செக்ஸ் லிங்க்டு, that is associated, that related concept. செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். என்ன செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் புரியலையே? புரிய வச்சிரும். எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? 46 chromosomes சார். In our body diploid 46 chromosomes, 23 pairs சார், that arranged in 22 plus 1 sir. Okay, 1 pair, 22 plus 1 pair. Female XX sir, female XX sir, male XY sir. ஏன்னா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் டாபிக், நம்ம அதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது, ABCD சொல்ல முடியாது. ஓகே, அப்ப மேல் XY ஃபீமேல் XX இருக்கட்டும்,
The 22 pairs are called autosome. Autosome. That last one pair is called sex chromosome or allosome. Autosome, allosome. தெரியுமே சார். ஆட்டோசோம் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? bodily characters, சொன்ன somatic characters. Okay, அந்த phenotypic expression. ஒரு இண்டிவிஜுவல் இருக்கான், எவ்வளோ ஹைட்டு, வெயிட், கலர், நேச்சர் ஆஃப் தி ஹேர், intelligence, all the genetical characters other than the sex which is inherited by, given by these autosomes, the 22 pairs of chromosome responsible for the transmission of the somatic characters, bodily characters, the last one, that allosome or sex chromosome, is responsible for the determination of the sex of the individual. இந்த 22 குரோமோசோம் தான் bodily characters எடுத்துட்டு போகுது. இந்த ஒன்று மட்டும்தான் XX in female or XY in male, அவங்க தான் செக்ஸை டிட்டர்மைன் பண்றாங்க. செக்ஸ் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது தான், அந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்றது தான் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நோ, nay, but in reality it is not so. Some of the bodily characters inherited through this sex chromosomes XX, XY la, some of the genes located in the X chromosome that inherit the bodily characters. Apart from sex determination, the sex chromosome also responsible for the bodily characters. அப்ப அது மாதிரி எந்த கேரக்டர் through the sex chromosomes inherit ஆகுதோ அந்த கேரக்டருக்கு பேரு sex linked inheritance. That phenomenon that are called sex linked characters are. அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து செக்ஸ் குரோமோசோம் வழியா எடுத்துட்டு போகுது. It may be X chromosome or Y chromosome. It may be X chromosome or Y chromosome. X இருக்கலாம், Y இருக்கலாம். But through the sex chromosomes, so certain characters are inherited. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆக்சுவல் பேசிக்கா அது ஃபங்க்ஷன் என்னது? செக்ஸ். ஓகே, டிட்டர்மினேஷன் ஆஃப் தி செக்ஸ். அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல சில சொமாட்டிக், அதுல சில ஜீன்ஸ் லிங்க் ஆயிருக்குது, அவங்க பாடிலி கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்றாங்க. ஓகே, such inheritance is called sex linked inheritance. ஓகே, வாங்க, நான் சொன்னேன் அந்த ஜீன்ஸ் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கலாம்? It may be X chromosome or Y chromosome. That gene may be located X chromosome இருக்கலாம் or Y chromosome இருக்கலாம். தெரியுதுங்களா? X chromosome இருக்கலாம் or வந்து Y chromosome இருக்கலாம். That gene and the gene may be located in the X chromosome or Y chromosome. X இருக்கலாம் அல்லது Y chromosome இருக்கலாம். X இருக்கலாம் or வந்து Y chromosome இருக்கலாம். Suppose that gene which is responsible for the transmission of the somatic characters, body characters, if it is located in the X chromosome, that is called X linked gene. ஒன்னு பெரிய கான்செப்ட் இல்ல, மைனர் கான்செப்ட் தான். அந்த ஜீன் வந்து ஓகே X குரோமோசோம்ல லொகேட் ஆயிருந்தால், X குரோமோசோம்ல இருந்தா அவங்க வெரி சிம்பிள், X linked gene. X linked gene. சார் நம்ம என்ன ஒன்று பார்க்கணும், நோட்டுன்னு போட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. சார் இப்போ X குரோமோசோமில் இருக்குது, அப்போ இதனுடைய கரஸ்பாண்டிங் வந்து அந்த இன்னொரு இருக்குமா சார்? அனதர் X குரோமோசோம் இருக்காது. நம்ம ஆட்டோசோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்காது? சேம் லோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்லீல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. ஒன்லி X குரோமோசோமில் இருக்கும். நோ கரஸ்பாண்டிங் வந்து என்னது ஒய்யில் இருக்காது. அது மாதிரி வந்து அதரில் வந்து இருக்காது, ஃபீமேலில் வந்து இருக்காது. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருக்காது, மோஸ்ட்லி வந்து இருக்காது. நோ கரஸ்பாண்டிங். அப்போ எக்ஸில் இருக்கும், அவங்க வந்து அது கரஸ்பாண்டிங் வந்து ஒய்யில் இருக்க மாட்டாங்க.
ஓகே, அப்போ ஒய்ல இருக்கும். ஒய்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒய்ல இருக்கும். ஒய் குரோமோசோம்ஸ்ல இருக்கும். ஒய் குரோமோசோம்ல இருக்க அந்த ஜீன் which are located in the Y chromosome இருக்கு பாருங்க. அவங்க வந்து Y linked gene. Y linked gene. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. That is also called Hollandric gene னு பேரு. That is called Hollandric gene. Okay, very clear? That gene located in the Y chromosome is called Y linked or Hollandric gene. Hollandric gene or Y linked gene. நம்ம சொன்னோம் கரஸ்பாண்டிங் அங்க இருக்காது. ஒய்ல இருக்கிறது எக்ஸ்ல வந்து இருக்காது. உங்க பேர் வந்து இருக்க மாட்டாங்க. இதான் நோட் இம்பார்ட்டன்ட். அப்ப வந்து இந்த ஒய்ல ஹோலண்ட்ரிக் ஜீன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹோலண்ட்ரிக் ஜீன் அவங்க மெயின்லி அந்த கேரக்டர் எங்க எக்ஸ்பிரஸ் ஆகும்னா மேல்ல தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒன்லி மேல் செக்ஸ், தட் எக்ஸ்பிரஸ் ஒன்லி இன் மேல் செக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். The Hollandric genes express that sex-linked character only in male sex. மேல் சைல்டில் தான் அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும், ஃபீமேலில் ஆகாது. ஓகேங்களா? ஸோ செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் இதான். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கண்ணா, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா கேட்குற கொஸ்டின். இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்து மோர் இன் மேல்ஸ். இம்பார்ட்டன்ட் ஹார்ட் கொஸ்டின், தட் இஸ் த 2 மார்க்ஸ் கொஸ்டின். The sex linked traits, the sex linked inherited traits character, அந்த செக்ஸ் குரோமோசோம் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகிற கேரக்டர்ஸ் traits மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் மேல்ஸ். ஃபீமேல்ல இருக்கும். ஃபீமேல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றப்ப பெர்சன்டேஜ் ரேஷியோ வந்து லெஸ்ஸா இருக்கும். ஒய் தான் கொஸ்டின். தி செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் traits ஆர் மோர் காமன் இன் மேல்ஸ் than females. ஒய் அதான் கொஸ்டின். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் தெரியும் உங்களுக்கு, ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, 2 எக்ஸ். ஓகே, மேல் வந்து ஹெமிசைகஸ் சிங்கிள் எக்ஸ் இருக்கு. யூஸ்வலாக 2 ஜீன் ஹெமிசைகஸ் இருந்தால் 1 ஜீன் இஸ் இனஃப் டு எக்ஸ்பிரஸ். ஓகே, ஹெமிசைகஸ் ஹோமோசைகஸ் 2 இருக்கப்ப 2 ரிசசிவ் வரணும். மோஸ்ட்லி 2 ரிசசிவ் வந்தால் தான் கேரக்டர் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ தட் செக்ஸ் லிங்க்டு traits which are more common in males, since males are hemizygous. Therefore, one mutant allele இருந்தாலே போதும் to express the character. One mutant allele is enough to express character. அதனால மேல்ல வந்து இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ்வலா மோரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான் எக்ஸ் லிங்க்டு ஒய் லிங்க்டு நோ கரஸ்பாண்டிங். அதனால கிராசிங் ஓவர்லாம் நடக்காது. நார்மல் கிராசிங் ஓவர்லாம் இல்லை யூஸ்வலா நடக்காதுங்க. ஓகே, அதான் கான்செப்ட். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா? என்னென்ன இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது, அதை சம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் we are going to discuss. ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா சார்? ஒன்றும் புரியல. நீங்கள் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி சொன்னீங்க. ஓகே, I got it sir, understood. Somatic characters transmitted through the sex chromosomes சொல்லிட்டீங்க. அது எக்ஸ் லிங்க்டு ஜீனா இருக்கலாம், இல்லை ஒய் லிங்க்டு ஜீன் ஆர் ஹோலண்ட்ரிக்கா இருக்கலாம். அப்புறம் வந்து the sex linked inheritance that traits more in male, less in female. Reason, males are hemizygous. That's all. ஏதாவது டிசீஸ் இருக்கா சொல்ல முடியுமா? யா, ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ். ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ்
கலர் பிளைண்ட்னா டோட்டலா கலர் பார்க்க முடியாம இருக்காது. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா unable to distinguish red and green color, basic color. ரெட் அண்ட் கிரீன் இதான் கலர் பிளைண்ட்னஸ். யூஸ்வலா கலர் பிளைண்ட்னா இருக்கு, டோட்டல் பிளைண்ட்னஸ் இருக்குது. தட் இஸ் அது மோனோக்ரோமேட்டிக் விஷன். தட் இஸ் கால்டு மோனோக்ரோமேட்டிக் விஷன். எந்த கலருமே தெரியாது, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இருக்கும் என்னதான் கலர் கலரா இருந்தாலும். பட் ஹியர் somebody is red green color unable to distinguish the red green color blindness or daltonism. It is called daltonism. Hemophilia, just know the name of the disease. Hemophilia is also called bleeder's disease. blood clotting problem இருக்கும் உங்களுக்கு ஹீமோஃபிலியா. அதாவது ஊண்டாச்சுன்னா blood கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும், ஹீமோஃபிலியா. ஸோ டச்சன்ஸ் மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபி. மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபி ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 40 50 இந்த மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரோஃபி நடக்கும். டிஸ்ட்ரோஃபி மீன்ஸ் மசில் வந்து டீஜெனரேட் ஆகும். ஸோ மசில் டீஜெனரேட் ஆகும். ஸோ லோக்கமோட் ஆக முடியாது, நார்மல் மூமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸ் லிங்க்டு ஜீன். வெரி பர்டிகுலர் செக்ஸ் லிங்க்டு காமன், நம்ம இதில் வந்து எக்ஸ் லிங்க்டு மட்டும் பார்க்குறோம். ஓகே, எக்ஸ் குரோமோசோம்ஸில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய ஜீனால என்னென்ன டிசீஸ் வரும்? தட் இஸ் எக்ஸ் லிங்க்டு ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ். வாட் ஆர் தி டிசீசஸ்? Red green color blindness, daltonism or hemophilia, so Duchenne's muscular dystrophy. So one by one we are going to discuss how it is inherited. The first is hemophilia. First is hemophilia, so commonly known as bleeder's disease. நம்ம சொன்னோம் bleeder's disease, it is commonly called bleeder's disease. bleeder's disease அதான் blood clot ப்ராப்ளம் இருக்கும், blood clottingல ப்ராப்ளம் இருக்கும். ஏதாவது மைனர் wound, அவங்களாம் சர்ஜரிலாம் இவங்களுக்கு வந்து நோ பாசிபிலிட்டி, சர்ஜரிலாம் பண்ணவே முடியாது. நோ blood clotting. So usual for normal human being, if any wound, any injury occurs, any trauma, if bleeding 5 to 8 minutes normal, that it will bleed after 5 to maximum 5 to 8 minutes. The blood will be clotted, the normal blood clotting period. So but this, the defective people, that the hemophilic, that people know blood coagulation, so continuous bleeding, even though there is a minor wound, all the blood will ooze out, so that they will die. It is reported in 1803 by John Cotto. One mark. Reported 1803. John Cotto. As usual, this is more common in men than women. More in men than women. What is the reason? We have discussed already. It is caused by, that hemophilia is caused by a recessive X-linked gene. Tambi. A recessive X-linked gene. Note பண்ணிக்கோங்க. It is caused by a recessive X-linked gene. X குரோமோசோம்ல லிங்க் ஆகியிருப்பாங்க இவங்க. ரிசசிவ் ஒரு ஜீன். ரிசசிவ்னா தெரியும், மியூட்டேஷன் ஆகிருக்கும். ஓகே, மியூட்டேட் ஆகிட்டு நீங்கள் ஸ்மால் டி போடுறீங்க இல்லைங்களா, மெண்டலியன் மோனோ ஹைப்ரிட் கிராஸ், அந்த மாதிரி வந்து ஸ்மால் டி அதுதான் ரிசசிவ் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இவங்க ரிசசிவ் கண்டிஷனில் இருப்பாங்க, எக்ஸ் குரோமோசோமில் இருப்பாங்க, அவங்க தான் இந்த ஹீமோஃபிலியாவை காஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன் அது காஸ் பண்ணுது? எக்ஸ் குரோமோசோம், தட் இஸ் அந்த எக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த ரிசசிவ் ஜீன் வந்து என்ன பண்ணும்? இப்போ நார்மலாக பிளட் கிளாட் ஆகிறதுன்னா அதுக்கு ஒரு பிளட் கிளாட்டிங் மேஜர் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, த்ரோம்போபிளாஸ்டின் அப்படின்னு பேர். த்ரோம்போபிளாஸ்டின் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காம்போனன்ட் இன் தி coagulation ப்ராசஸ். த்ரோம்போபிளாஸ்டின், பிளட் கிளாட்டிங் செப்பரேட் டாபிக், நீங்கள் அங்கே போக வேண்டாம். நம்ம த்ரோம்போபிளாஸ்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம பிளட்ல இருக்கும். ஸோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார்
blood coagulation. இப்ப இந்த எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய அந்த ரிசெசிவ் ஜீன் இருக்காங்க பாருங்க, அந்த ரிசெசிவ் ஜீன் வந்து not produce this thromboplastin. அவங்க வந்து செக்ரீட் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த ஜீன், அந்த ரிசெசிவ் ஜீன் unable to produce, okay, unable to produce this thromboplastin. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்ப இவங்க தான் மேஜர் ஃபேக்டர் சொன்னோம். இஃப் நோ thromboplastin, நோ பிளட் coagulation, இவங்க தான் மெயின் காம்போனன்ட். ஸோ அதனால நம்ம சொன்னோம், அப்ப பிகாஸ் ஆஃப் ப்ளீடிங் தட் காசஸ் டெத் ஆஃப் தி இண்டிவிஜுவல். டெத்து மேலை விட ஃபீமேல் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. யூஸ்வலா ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரியராக இருப்பாங்க. சொன்னோம், ஃபீமேல் வந்து லெஸ்ஸாக அஃபெக்ட் ஆவாங்க, மேல் தான் ரொம்ப ரேஷியோ மோர். இந்த ஃபீமேல் வந்து கேரியராக இருப்பாங்க சார். கேரியர் பார்த்துடலாம். கேரியர்னா இந்த 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஃபீமேலுக்கு வந்து XX அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஹீமோஃபிலின்னா H அப்படி போட்டுங்க, H. இது நார்மல், இது நார்மல். இப்போ இந்த ஹீமோஃபிலிக் அந்த ஜீன் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு, அந்த ரிசெசிவ். ஸோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஒரு ஹீமோஃபிலிக் அந்த ரிசெசிவ் ஜீன் இருக்குது, அனதர் எக்ஸ் குரோமோசோம் வந்து நார்மல், அந்த ஜீன் இல்லை. இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க சார்? இவங்க ஹீமோஃபிலிக்காக இருப்பாங்களா சார்? இருக்க மாட்டாங்க சார். இவங்க வந்து வில் பி நார்மல், 100% நார்மலாக இருப்பாங்க. த ஃபீமேல் வில் பி நார்மல், பட் இவங்களை வந்து கேரியர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கேரியர் அப்படின்னா என்ன? இவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கேரி பண்ணுவாங்க, இந்த ஜீனை கேரி பண்ணுவாங்க. இவங்க 100% நார்மலாக இருப்பாங்க. எந்த ஒரு 10%, 1% கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சார், கொஞ்சமே இருக்காது. 100% ஷி வில் பி நார்மல். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்மிட் தி டிசீசஸ். புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க சன்ஸ் இருக்காங்க பாருங்க, சன்னுக்கு போய் இதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. சன்னுக்கு போய் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மதர் வச்சுக்கோங்க, ஃபாதர் இருக்காங்க. மதர் வந்து இந்த கண்டிஷன் எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்காங்க. நார்மல் பிளஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபாதர் வந்து ஒரு நார்மலா இருக்காரு. ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்காங்க, நோ எனி ஜீன். இப்படி இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த கேரியர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போயிட்டு இந்த F1 போயிட்டு F2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சன் இருக்காங்க பாருங்க, 2 சன் இருந்தாருன்னா அதுல ஒரு சன் வந்து நார்மலா இருப்பாரு, அனதர் சன் வந்து பாத்தீங்கன்னா கலர் பிளைண்டா இருப்பாங்க. 50-50 பண்ணுவாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த கிராண்ட் டாட்டர் மூலமா கிராண்ட் சன்னுக்கு போகும், F2 நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகும். சரிங்களா? அப்ப கேரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி போறதுதான் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த பேட்டர்னை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கிராஸ் இல்லை, அதனால அது வேணாம், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, இது கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க யூஸ்வலா. ஓகே, ஃபாதர் நார்மலா இருப்பாரு, ஃபாதர் நார்மலா இருப்பாங்க. நார்மலா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் சன் வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ் தான் பர்டிகுலரா 50-50 அஃபெக்ட் ஆவாங்க. தட் இஸ் 50%. 2 சன்னுன்னா ஒருத்தர் நார்மலா இருப்பார், இன்னொரு சன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் பிளைண்ட் இருக்கும். ஓகே, இது வந்து கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகே, என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஃபாதர் நார்மலா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த ஃபீமேல் சைல்டுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, திஸ் டைப் ஆஃப் பேட்டர்ன் இஸ் சீன் இன் தி ஹீமோஃபிலியா. இஸ் கால்டு கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன். இதை நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிராஸ் போடுவோம். நம்ம அதில் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ் பார்ப்போம்.
அதில் வந்து இந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்னை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ. எனி டவுட்? டைம் அப். எனி டவுட்? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்? இந்த ஹீமோஃபிலியாவில் ஏதாவது டவுட் இருக்கா? Any doubt in the hemophilia? I can't.